ரெட்டை மீனிங்கில் வந்த பாட்டுக்கு எப்போவுமே எல்லா காலத்துக்குமே மீனிங் ரெண்டாக தான் இருக்குது. பழம் எதுன்றதான் கேள்வி. புரியல சார், புரியல. அதுக்கு நீ சரி போட்டு வர மாட்டேன். அதையே நீங்கள் பால் இருக்கும் பழம் இருக்குன்னு சுலபமாக எடுத்துகிட்டு போகலாம். வைரமுத்து எழுதுனதே நான் மிக ஆபாசமான பாடல்கள் எடுத்துருக்க சொல்லுவேன். இந்த பனி விழும் உணர்வனங்கிறத நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா என்னங்கிறது புரியும். ஐயோ நம்ம மைண்ட் அங்கே போகுது. செக்ஸ் ஒரே லைனில் முடிச்சிட்டார், அழகா சொல்லிட்டார். கோபுரத்தினுடைய கீழ்ப்பகுதியில் தான் அந்த செக்ஸ் சம்பந்தமான சிலைகள்லாம் அப்படியே போக 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 கடவுள் உருவங்கள் வந்து அதுக்கப்புறம் அந்த கலசம் மாதிரி அது கூரை அப்படி ஆகாட்டி போகுது. இவ்வளவு நீ அங்கே போய் அதை பார்க்குறீங்க, கேளுக்கிறதெல்லாம் பார்த்துட்டு ஹை நாம பண்ணிருக்கலாம் மூம்புது. டபுள் மீனிங்ல வந்து கவிதை எழுதுறது வந்து வைரமுத்து கில்லாடி. டபுள் மீனிங் அப்போ புரியல இப்போ புரியுது. யார் தமிழ் இது டபுள் மீனிங்கில் எழுதலை? முக்கணிக்கும் ஒன்று கூறையோன்னு எழுதினாரு. புரியல சார், புரியல. இல்லை கண்ணதாசன் எழுதுனது முக்கணிக்கு ஒன்று குறையோ முந்தானை மூடி வைத்த அழகோ அப்படின்னு என்ன இருக்குது? வெள்ளிக்கு நந்தான் தங்க கண்ணத்தில் அப்படின்னு அது என்ன அர்த்தம்? இது வந்து வைரமுத்து வந்து கண்ணதாசன் பாடல். சொல்லி ஒன்றும் தெரிவதில்லை மன்மத கலையே அப்படின்னாரு. ரெட்டை மீனிங்கில் வந்த பாட்டுகளுக்கு எப்போவுமே எல்லா காலத்துக்குமே மீனிங் ரெண்டாக தான் இருந்தது. பால் இருக்கும் பழம் இருக்கும் பசி இருக்காது அப்படின்னா என்னது? பால் எது பழம் எதுன்றதான் கேள்வி. இதெல்லாம் அர்த்தம் நீங்கள் வந்து உங்கள் பார்வையிலையும் உங்கள் எண்ணத்திலையும் இருக்குது அழகா அசிங்கம். அதையே நீங்கள் பால் இருக்கும் பழம் இருக்குன்னு சுலபமாக எடுத்துகிட்டு போகலாம். வைரமுத்து எழுதுனதே நான் மிக ஆபாசமான பாடல்கள் எடுத்துருக்க சொல்லுவேன். பனி விடும் வனர்வனம் உன் பார்வை ஒருவரும் இனிவரும் முனிவரும் அப்படின்னு வரும். இந்த பனி விடும் வனர்வனங்கிறத நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா என்னங்கிறது புரியும். செக்ஸ் ஒரே லைனில் முடிச்சிட்டார், அழகா சொல்லிட்டார். தப்பாவே தெரியல, எல்லாம் குழந்தையெல்லாம் பாடுது அந்த பாட்டை. அர்த்தம் தெரியாம அர்த்தம் நீங்க வந்து இந்த மாதிரி தப்பா எடுத்தீங்கன்னா அது தப்பா தான் இருக்கும். மலர்வனம் அதுல பனி விழுது. காஷ்மீர்ல இருக்கக்கூடிய காட்சி, கொடைக்கானல்ல இருக்கக்கூடிய காட்சி, இருக்கக்கூடிய காட்சி, அதை நீங்க வேற மாதிரி அசிங்கமா எடுக்கலாம், பச்சாசிங்கமா எடுக்கலாம். உங்க பார்வை உங்க எண்ணம் நீங்க நல்லா இருந்தாக்கா அது ஏன் தப்பா இருக்குது? சிலையை பாக்குறீங்க, ஒரு அம்மன் சிலையை பாக்குறீங்க, அம்மன் சிலைக்கு துணியை போட்டு எல்லாம் மூடி வச்சிருப்பாங்க. ஏன் மூடுற? பக்தனுக்கு ஏன் அது எப்படி அசிங்கமாக தெரியணும்? எதுக்கு ஆடையை போடி இது பண்ணுற? எண்ணங்கள் மாறக்கூடாது அப்படின்னு. அந்த மாதிரி எண்ணம் மாறுறவன் வந்து அவன் பக்தன் இல்லை. அவனுக்கு அம்மன் வந்து அருள் புரிய மாட்டான். அந்த காலத்தில் வந்து மார்புகளை மூடாமல் தான் இருந்தாங்க பெண்கள். முகலாயர்கள் படையெடுப்புக்கு, மாலிகப்பூர் படையெடுப்புக்கு பிறகு தான் முந்தாணி போடுற வழக்கம் நமக்கு ஊருக்கு வந்தது. அது வந்து அது கிடையாது. அதனால தான் அன்னைக்கு சேர்க்கப்பட்ட அத்தனை ராணிகளுடைய சிலைகள் எல்லாமே மார்பு திறந்து தான் இருக்குது. சமஸ்கிருதத்தில் தான் காமசாத்திரா இருக்குது. பாட்சாயினர்கள் முனிவர் தான் எழுதினார். தமிழில் கொக்கோகம்ங்கிறது ஒரு புக் இருக்குது, முழுக்க செக்ஸை பற்றி வர அதிவீர ராமபாண்டியன்றவர் எழுதுனது. எல்லா காலத்திலுமே அதெல்லாம் அதுக்காக செக்ஸுக்கு புக் எழுதின ஒரே மொழி வந்து தமிழ் சமஸ்கிருதமும் தான், வேறு எதுக்குமே கிடையாது. ஹேவ்லக் எல்லிஸ், மேரி ஸ்டோப்ஸ், ஐசன்க் இவங்கெல்லாம் பிற்காலத்தில் வந்தாங்க. ஆதி காலத்தில் வந்து கஜுராகோன்ற ஒரு இடம் மத்திய பிரதேசத்தில் இருக்குது. அந்த கோயில் முழுக்க வந்து உடல் உருவ சிற்பங்கள் தான். விதவிதமான, அதாவது 9 கோயில்களும் என்னமோ இருக்குது. 9 கோயிலும் செக்ஸு தான். திருவனந்தபுரம் அனந்தசேன பெருமாள் கோயிலுக்கு போங்க, கோபுரத்தை பாருங்க, பார்க்க முடியாது, அப்படி இருக்கும். ஒவ்வொரு தூண்லையும் ஒவ்வொரு பயங்கரமான சிலைகள். பார்வை என்னன்னா, செக்ஸை ஏன்டா கோயிலில் வச்சாங்கன்னா, செக்ஸுங்கிறது வந்து படைப்பு தொழில். ஒரு உயிரை படைக்கிறதுக்கு தான் செக்ஸ் வச்சுக்கிறோம். அதை கொச்சப்படுத்தியிருக்கோம். இப்போ நம்ம கொச்சப்படுத்தோம். அந்த செக்ஸ் வைக்கிற நேரத்தில் தான் ஒரு ஆணுடைய மனசும் உடலும் ஒன்றா சேர்ந்தா தான் செக்ஸ் வச்சுக்க முடியும். பெண் வந்து செக்ஸில் வந்து தன்னை ஈடுபடுத்திக்கிற ஒழிய அவன் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் ஆண் வந்து
அந்த பெண் மேலே விருப்பம் இருந்தால் தான் அவனால் செக்ஸ் வச்சுக்க முடியும். மனசு விருப்பப்பட்டால் தான் உடம்பு செயல்படும். புரியுதா உங்களுக்கு? புரியுது. அந்த அதாவது மனமும் உடலும் ஒன்றா சேர்ந்து அவன் இது பண்ணும்போது அவன் உயிரை படைக்கிறான். அந்த நேரத்தில் அவன் கடவுளாகிறான். அதைத்தான் அந்த மாதிரி அந்த மனமும் உடலும் ஒன்றா சேர்ந்து செயல்படும் போது செக்ஸ் வச்சுக்கும் போது ஒரு உயிர் படைக்கிற மாதிரி அதே அளவில் உன் மனமும் உடலும் ஒன்றாக சேர்ந்து கடவுளை நினைத்தால் நீ கடவுளை அடையலாம். கோபுரத்தினுடைய கீழ்ப்பகுதியில் தான் அந்த செக்ஸ் சம்பந்தமான சிலைகள்லாம் இருக்கும். அப்படியே போக 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 கடவுள் உருவங்கள் வந்து அது அப்படியே கூறா இது இதை ஒரு இது மாதிரி மாறி அதுக்கப்புறம் அது கலசம் மாதிரி அது கூரை அப்படியே ஆகாட்டி போகுது. இந்த எண்ணங்கள் வந்து இந்த மாதிரி மனசும் இதுவும் ஒன்றா போய் அந்த அகலமாக இருந்த கோபுரம் எப்படி கூரை இதை கலசமாக போய் நிற்கிது, அந்த கலசம் கூரா நிற்குதோ அந்த மாதிரி கூரா நின்று கடவுள்கிட்ட முழு மனசையும் அந்த கூறான இது கலசம் இது மாதிரி நீ மாற்றினா கடவுளை நினைச்சுன்னா நீ கடவுளை அடையலாங்கிறது தத்துவம். இவ்வளவு நீ அங்கே போய் அதை பார்க்குறிய, நீ கீழக்கிறதெல்லாம் பார்த்துட்டு நாமா பண்ணிடலாம் மூம்புத்தி அவ்வளோதான். எல்லாம் வந்து ரெட்டை அர்த்தங்கள் இருந்தால் தான் கவிதையே. தமிழ் சினிமாவில் மட்டும் எல்லாத்துலேயுமே இருக்குதுங்க. சோழிக்கே பிச்சை கியாக அர்த்தம் என்ன சார்? சோழிங்கிற ஜாக்கெட் போட்டிருக்கேன், சோழி ஜாக்கெட் போட்டிருக்கேன், அதுக்கு பின்னாடி என்ன இருக்குதுன்னு பாட்டு மாதிரி தீட்சை தாண்டினாங்க. நல்லா எல்லாரும் போய் தானே பார்த்தோம். பச்சையாகவே எடுத்துக்கிட்டோம். என்ன இருந்தது இதில் பாக்கி? क्या करूँ मुझे புத்தா மில் கயா. நான் என்ன பண்ணுவேன், ஒரு கிழவங்கிட்ட சிக்கிக்கிட்டேன் அப்படிங்கிற கேமரா ஆடுறா வைஜெயந்தி மேலே ஆடினது சங்கப்படுத்தின வார்த்தைகள் பூரா செக்ஸு. இல்லை தமிழ் சினிமாவில் இந்த வார்த்தைகள் இருந்தால் தான் படம் ஓடுமா? இல்லை இப்போ நீங்கள் கேட்டதுக்கப்புறம் தான் இந்த நம்ம பேச்சை பேசுகிறோம். அந்த சினிமா வந்தபோது இது போல வரவெல்லாம் நமக்கு கேட்க. அப்போ கவிஞர்களுக்கு அப்போதைக்கு நல்ல அறிவு இருந்திருக்கு. நம்ம கேட்குறவங்களுக்கு அந்த நம்ம அந்த நேரத்தில் அதெல்லாம் திங்க் பண்ணலைங்க. நம்ம அதெல்லாம் திங்க் பண்ணலை. பால் இருக்கும் கிண்ணம் மேல் இருக்கும் வண்ணம் நீ செய்த கோலம் அல்லவோ அப்படின்னு பாடுறாங்க. அது ஒரு இந்த கண்ணதாசன் தான். இல்லை கண்ணதாசனே வைரமுத்து மிஞ்சிட்டு வர அந்த மாதிரி பாட்டு எழுதுறதுல யார்? எல்லா கவிஞனுமே அதை எழுதியிருக்காங்க. எல்லா கவிஞனுமே அதை எழுதியிருக்காங்க. கம்பன் ராமாயணத்தில் இல்லாத செக்ஸா? ராமன் வந்து வீட்டில் உடச்சிட்டான்னொன்னே சீதைக்கு ஏற்பட்ட உணர்வை வந்து கம்பன் எழுதுகிறான். அதை வார்த்தையால் சொல்ல முடியாது, வாயில் அதை விட கேவலமாக பேசவும் முடியாது. அப்படி எழுதியிருக்கு.